தண்ணியை காப்பாற்றாம விட்டா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவு நம்ம வெளியிலேருந்து எல்லா தண்ணியும் வாங்கிட்டு இருக்கோம். கர்நாடகா, ஆந்திரா, கேரளான்னு வெளியிலேருந்து வாங்கிட்டு இருக்கோம். ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுன்னா நம்ம தண்ணீர் அகதிகளாக வெளியே போக வேண்டியது வரும். அப்படி தண்ணீர் அகதிகளாக நம்ம எல்லாம் வெளியே போனோம்னா அவங்க ஏற்றுக்கணும்ல. இவ்வளவு ஸ்ட்ரென்த்தை ஏற்றுக்க முடியாது. இங்கே சிடிஎஸ் இருக்குது, இன்னும் வேறு கம்பெனி இருக்குது, எல்லா கம்பெனியும் இருக்குது, நிறைய பணம் இருக்குது, நம்ம சம்பாதிப்போம், எல்லாம் நடக்குது. ஆனால் ஒரு கட்டத்தில் நமக்கான தண்ணீர் இல்லாமல் போகும். தண்ணீர் இல்லைன்னா இங்கே வேலையே இல்லை. அப்போ தண்ணீர் அகதிகளாக ஒவ்வொரு பக்கம் குடியேற வேண்டிய கட்டாயமாயிரு. அதையே தவிர்க்கும் பொருட்டு தான் இங்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். கோவை மாவட்டத்தில் இது வரைக்கும் நம்ம குழு ஒரு 300 கோடி லிட்டர் அளவுக்கு தேக்கிற பழைய லெவலில் இருந்ததுன்னா அதுலேருந்து 300 கோடி லிட்டர் தேக்கிற அளவுக்கு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு கட்டமும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல உழைச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கவுசியா நீர்க்கரங்கள் ஒரே நிமிஷம் சொல்லி முடிச்சிடுறேன். கவுசியா நீர்க்கரங்கள் ஒரு தன்னார்வ அமைப்பாக இருந்தாங்க கூட நாங்கள்லாம் ஒவ்வொரு தலைமுறையிலையும் வழிகாட்டிகளை உருவாக்கிட்டு வந்திருக்கோம். முதல் தலைமுறை வழிகாட்டிகள் இருக்கோம். அதை தாண்டி இரண்டாவது தலைமுறை வழிகாட்டிகளாக சிவராஜான ஒருத்தரும் விஜய்பாபு ஒருத்தரும் வந்துட்டு இருக்காங்க. மூன்றாவது தலைமுறையா மதீம், அதுக்காகத்தான் சொல்ல வந்தேன். மதீம் இன்னொரு யதீஸ்னு ஒருத்தரும் இருக்காங்க. அதாவது 3 தலைமுறைகளை கடந்து நம்ம செயல்படுற அளவுக்கு நம்ம செயல்பாடுகள் கொண்டு போயிட்டு இருக்கோம். இது ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, நீங்க உங்க ஊர்ல போய் உங்களதுல எங்கெங்க குளம் இருக்கோ, குட்டை இருக்கோ, இல்லை எங்க மரம் நட முடியுமோ அதெல்லாம் நம்ம ஊர்ல போனீங்கன்னா அந்த டைம்ல நம்ம ஊருக்கான செயலாக நீங்க செய்யுங்க. ஒவ்வொருத்தரும் வெளியூர்ல இருந்து வந்திருப்பீங்க, அந்த மாதிரி செய்யணும்னு இன்னைக்கு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி மீண்டும் மீண்டும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி செலுத்துறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். சாதாரண விஷயம் இல்லை, இது சாதனை விஷயம். நீங்களும் உங்கள் குடும்பமும் வளமுடனும் நலமுடனும் மகிழ்வுடனும் வாழ மனதார வாழ்த்துக்கிறோம். நன்றி.